Hello பசங்களா. So after a long preparation finally நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் போகும்போது மேக்ஸிமம் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. ஓகே, கான்செப்ட் பேஸில் இல்லை உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்காக இல்லை சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ் வைஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆல் இண்டியா லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகும்போது சில விஷயங்கள் நம்ம மைண்டில் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதில் மெயினான ஒரு விஷயம் வந்து ட்ரெஸ் கோட். ஸோ கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ் கோடை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். இட் பி a வெரி ஷார்ட் செஷன். உங்கள் டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வீல் கோ ஹெட் அண்ட் சி என்னெல்லாம் போடலாம், எதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. ஓகே, ஸோ அவங்க வந்து எப்போவுமே ஒன் திங் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இஸ், நீங்கள் எக்ஸாம் போகும்போது எப்படியும் வந்து 11:30 இந்த மார்னிங்லேருந்து அவங்க வந்து உங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் போட்டு போகிற ட்ரெஸ்ஸில் டவுட் இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது மேம், இது நான் என்கிட்ட இதுதான் இருக்குது மேம், ஆனால் இது ஓகேவான்னு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்போது த பெஸ்ட் திங் டு டூ இஸ் கோ ஏர்லி. ஓகே, சீக்கிரமாக போங்க. அப்போ தான் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் போட்ட ட்ரெஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா திருப்பி போய் மாற்றுறதுக்கோ இல்லை வேற ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா. ஓகே, அதுக்கான டைம் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகாமல் அந்த டைமுக்காக தான் உங்களை வந்து சீக்கிரமாக போக சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாக போயிடுங்க அண்ட் பி தேர் ஆன் டைம் பிஃபோர் டைம், ரைட்? ஏன்னா ரொம்ப வந்து ஹேசில் ஃப்ரீயாக ஒரு எக்ஸாம்குள்ளே போய் காமாக உட்காந்து எழுதணும்னா ஆல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ வில் கெட் இன் டு திங்ஸ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஃப்ளேராக இருக்கிற ஸ்கர்ட்டு, ட்ரெஸ்ஸு, லேயர்லாம் இருக்கிறது, நிறைய ஹெவி ஒர்க்கெலாம் இருக்கிற ட்ரெஸ்ஸு, இப்போது அனார்கலி மாதிரி இல்லைனா ஷராரா மாதிரி இருக்கிற ஹெவி ஒர்க் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. ரொம்ப சிம்பிளான க்ளோத்ஸ் தான் அவங்க போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி ஒர்க் இருக்கிற ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்? அடுத்து ஃபுல் ஸ்லீவ். ஸோ ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற சுடிதார், ஃபுல் ஸ்லீவ் இருக்கிற டிஷர்ட்ஸ், ஆக்சுவலி எல்போக்கு கீழே எதுவுமே கவர்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்லீவ்லெஸ் இஸ் ஓகே, பட் ஸ்லீவ்லெஸ்ஸும் இல்லை, நம்ம ஃபுல் ஸ்லீவும் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஸ்லீவ், ஒரு ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸு, என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் போட்டு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஸ்லீவாக இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, எஸ். அடுத்து ரிலீஜியஸ் ட்ரெஸ்ஸஸ் போடுறவங்க. அது இந்தியா இஸ் வெரி செக்யுலர் கண்ட்ரி அண்ட் இட் இஸ் ரிச் வித் அ லாட் ஆஃப் கல்ச்சர்ஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இந்தியாவுக்கு. பட் அப்படி இருக்கிறத வந்து அவங்களால போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எஸ், தே காண்ட் பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ரிலீஜியஸ் ட்ரெடிஷன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்களும் நார்மலி ரிப்போர்ட் பண்ணுற டைமுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பி தேர் பை 11:30 12 at noon. ஓகே, நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் 12 o'clock அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக செக்கிங் வச்சுருப்பாங்க. ஸோ நிதானமாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ யூ ஆர் அலவுட் டு வேர் ரிலீஜியஸ் ட்ரெஸ்ஸஸ். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்கிரமாக சென்டருக்கு போக வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட், மெட்டல் பட்டன்ஸ். ஓகே, மெட்டல் டீட்டெயில்ஸ் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸுமே நீங்கள் போடக்கூடாது. ஈவன் இன்னர்வேர்ஸில் கூட மெட்டல் ஸ்ட்ராப் இருக்கிறதோ இல்லை மெட்டல் பக்கிள் இருக்கிறதோ தயவு செஞ்சு போடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மெட்டல் டிடெக்டர்ஸில் பாஸ் ஆகும்போது நீங்கள் பாஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அதில் வந்து they'll give out a lot of signals, right? ஸோ அதனால் மெட்டல் ஸ்ட்ராப் இருக்கிறதோ மெட்டல் பட்டன்ஸ், ஜீன்ஸில் பேண்ட்டில் கூட மெட்டல் பட்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெட்டல் பட்டன்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை போடாதீங்க. ஓகே, ஈவன் 1 button இஸ் வெரி ஹார்ம்ஃபுல், ரைட்? அடுத்து ஃப்ளேடாக இருக்கிற பலாசோ, ஃப்ளேடாக இருக்கிற ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஓகே, சிகரெட் பேண்ட்ஸ் இல்லைனா அந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ், சுடிதாரோட பாட்டம், நார்மல் பாட்டம் இருக்குல்லையா, அது நீங்கள் போட்டுக்கலாம். பட் ரொம்ப ஃப்ளேடாக இருக்கிறது எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ பலாசோஸ், நோ ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி எதுவுமே நம்ம போட வேண்டாம். எதுக்கு தேவையில்லாமல், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ், எஸ், லைக் ஐ செட் அகேன், ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபுல் ஸ்லீவ்ஸ் எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக எந்த ஒர்க்குமே இல்லாமல் எந்த பிரிண்ட்டுமே இல்லாமல்
எந்த பெரிய பெரிய ரைட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போடலாம், தாராளமாக போட்டு போகலாம். ஓகே, காலரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எப்படியும் இட் இஸ் ஸோ ஹாட் நவ். ஓகே, இட் இஸ் சம்மர் எவ்ரிவேர். அந்த ஹீட் வந்து இட் இஸ் பியாண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு வேர் சம்திங் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஒயிட் டிஷர்ட் வில் நெவர் கோ ராங், ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ சிம்பிளான காலர் எதுவுமே இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு சிம்பிள் டிஷர்ட் தாராளமாக நீங்கள் போட்டு போகலாம். ஓகே, அடுத்து ஜீன்ஸ் போடும்போது தயவு செஞ்சு பிரிண்ட் இருக்கிற ஜீன்ஸ், ஓகே, ஆல்ரெடி மெட்டல் பட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. பிரிண்ட் இருக்கிற ஜீன்ஸ் வேண்டாம், டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற டேர் இருக்கிற ஜீன்ஸ் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். சிம்பிளான ஜெகின்ஸ், நான் பார்க்கும்போது மெட்டல் பட்டன்ஸ் இல்லாத ஜீன்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஆப்ஷன் நம்மளுக்கு வருது வந்து ஜெகின்ஸ் தான். ஓகே, ஜெகின்ஸ் லெகின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து திக்கான மெட்டீரியல் இருக்குன்னா நீங்கள் போட்டு போகலாம். இதில் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது, பாக்கெட்ஸுமே கிடையாது. ஓகே, பாக்கெட்ஸில் அவங்க நிறைய வாட்டி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த தலைவலியெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ரைட்? ஸோ கீப் இட் வெரி சிம்பிள். சிகரெட் பேண்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் எனக்கு இருக்கக்கூடாது, பிரிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ராக் பேண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, சிம்பிளாக நம்ம வீட்டிலலாம் போடுற ட்ராக் பேண்ட்ஸ் பிரிண்ட் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்கிற பேண்ட் நீங்கள் தாராளமாக போட்டுட்டு போகலாம். காட்டன் பேண்ட்ஸ் போடலாம், இல்லை ஒர்க் ஒஃபிஷியல் பேண்ட்ஸ் இருக்குது அது போட்டு போகலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் மெட்டல் பட்டன்ஸ் இருக்கக்கூடாது. வுட் பட்டன்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பட்டன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பேண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், எஸ், ஸோ ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போடுறதா இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு பெரிய பெரிய பிரிண்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்மால் பிரிண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு அது வேண்டாம். ஓகே, ஸோ சிம்பிளாக இருக்கிற ஷார்ட் ஸ்லீவாக இருக்கிற ட்ரெஸ் போட்டால் திஸ் இஸ் ஓகே. எஸ், திஸ் இஸ் குட் டு கோ, ரைட்? ஸோ சிம்பிளாக ரொம்ப ஒர்க் இருக்கிற, ரொம்ப ரஃபல்ஸ் இருக்கிற வேணவே வேண்டாம். ஓகே, ஸோ சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யூ கேன் வேர் திஸ். எஸ், அப்புறம் இயரிங்ஸ் அலவுட் இல்லை, ஆக்சசரிஸ் எதுவுமே அலவுட் இல்லை. ஓகே, நோ இயரிங்ஸ், நோ கோல்ட், நோ மெட்டல்ஸ் அட் ஆல். ஓகே, மெட்டல் ஹேர் பின்ஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக மெட்டல்ஸ் அலவுட் இல்லை. இது எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. இயரிங் போடக்கூடாது, ரிங்ஸ் போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஓகே, யுவர் ஹேண்ட்ஸ், யுவர் ஃபேஸ், எவ்ரி திங் ஹேஸ் டு பி க்ளீன். ஓகே, பாடியில் எங்கேயுமே மெட்டல் எதுவுமே இருக்கக்கூடாது. நோ ஸ்பின் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் கழட்டிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு தானே, ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு தானே. ஓகே, நோ ஸ்பின் இருந்தாலும் கழட்டிடுங்க. இயரிங்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் கழட்டிட்டு போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஸோ அவாய்ட் மெட்டல் ஆஃப் எனி டைப், கோல்டு, சில்வர் எதுவுமே நம்ம வேண்டாம், ரைட்? அடுத்து செப்பல் போடும்போது avoid shoes. Okay, and next one, avoid heels. Okay, heels சுத்தமா வேண்டாம். They will not allow any type of heels. ஸோ நம்ம என்ன போடலாம்? இந்த மாதிரி சிம்பிள் செப்பல் இருக்கு இல்லையா, பாத்ரூமில் போடுற செப்பல் இருக்கு, அதே மாதிரி இருக்கிற செப்பல், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கிற ஹீல்ஸ் இஸ் நாட் அலவுட், ஷூஸ் நாட் அலவுட். ஃபீட் எதுவுமே கவர் பண்ணாமல் இருக்கிற செப்பல் மட்டும்தான் போட விடுவாங்க. ஓகே, இல்லைனா செப்பல் கழட்டிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, அகெயின் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஸோ கீப் இட் வெரி சிம்பிள். இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், பிரிண்ட் இருக்கிறது எதுவுமே வேண்டாம். ஓகே, சிம்பிளாக இருக்கிற செப்பல் போட்டுட்டு, சிம்பிளாக இருக்கிற ஒரு டாப் டிஷர்ட் போட்டுட்டு, ஒரு பேண்ட்டு நீங்கள் ட்ராக் பேண்ட் போட்டிருந்தா இருந்தால் போட்டுட்டு நீங்கள் போகலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், பட் ஷார்ட் ஸ்லீவாக இருக்கணும், பிரிண்ட் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற சுடிதார் பேண்ட், அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிற சுடிதார் பேண்ட் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பலாசோ தான் நீங்கள் போடக்கூடாது. ஓகே, அது போட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். முடிஞ்ச அளவுக்கு துப்பட்டா, ஷால் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி தலைவலியும் எதுவுமே வேண்டாம். டன். நெக்ஸ்ட், ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது. ஓகே, இஃப் யூ ஹேவ் ஷார்ட் ஹேர், ட்ரை டு டை இட் அப். அண்ட் ஆல்சோ பிரைட்ஸ் கூட அலவுட் இல்லை. ஓகே, பின்னல் போடுறது கூட அவங்க அலவுட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் போடுற ஹேர் பேண்டில் கூட எதுவுமே மெட்டல் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அதுவும் சிம்பிளாக இருக்கிற ஹேர் பேண்ட், ஓகே, அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் சிம்பிளாக இருக்குது. ஹேர் கிளிப்ஸ் கூட போட விட மாட்டாங்க. ஓகே, ஹேர் கிளிப்ஸு, ஸ்லைட்ஸு எதுவுமே அவங்க வந்து போட விட மாட்டாங்க. ஸோ இது எதுவுமே அலவுட் இல்லை. ஓப்பன் ஹேரும் அலவுட் இல்லை, பிரைட்ஸும் அலவுட் இல்லை. இட் இஸ் ப்ரிஃபர்ட் தட் யூ ஆல் வேர் அ போனி டெயில். அதுவும் சிம்பிளான ஹேர் பேண்ட் வச்சு போனி டெயில், ரைட்? லாஸ்ட் திங்,
பி வெரி காம். ஓகே, சிம்பிளான ட்ரெஸ் போட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். இன்கேஸ் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா சீக்கிரமாக போங்க. ஓகே, அண்ட் பேரண்ட்ஸ் கூட வராங்க அப்படின்னா வேணும்னா யூ கேன் ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ் வித் யூ. ஓகே, இன்கேஸ் அவங்க மாற்றிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா மாற்றுறதுக்காக. பட் அவ்வளோலாம் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கவும் வேண்டாம். ஓகே, சிம்பிளாக போயிட்டு இது ஏன் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா அன்றைக்கி போகும்போது இதெல்லாம் உங்கள் மண்டையில் இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஹாவ் டு பி கிளியர் இன் யுவர் ஹெட் தட் ஓகே எக்ஸாமுக்கு போகிறோம், எக்ஸாமுக்கு வரோம், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நான் போட்டு போகிறேன், இதுதான் நான் போட்டு போகிறேன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இயரிங்ஸ் எல்லாமே கழட்டிட்டு எல்லாம் சேஃபாக வச்சுருங்க வீட்டிலையே. ரைட், அண்ட் யூ கோ ஃபார் தி எக்ஸாம் வெரி வெரி சிம்பிள் வே. உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸுமே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதுங்க. ஓகே, புதுசாக ட்ரை பண்ணுறேன் மேம், மாய்ஸ்சரைசர் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எதுவுமே வேண்டாம். வாட் இஃப் தெர் இஸ் அன் இரிட்டேஷன்? நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ புதுசாக எதுவுமே நம்ம ஸ்கின்ல ட்ரை பண்ண வேண்டாம். எஸ், ஆல்சோ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் அண்ட் பி வெரி பாசிட்டிவ். பசங்களா, இந்த வருஷம் நீட் நம்மளுக்கு தான். ஓகே, நல்லா எழுதுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் காமாக இருங்க. ஆல் தி வெரி 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 பெஸ்ட் ஃபார் யூ. Take care. Bye.